அதனாலதான் பஞ்சம்யாகுதாவாபக புருஷவச்சசோ பவந்தின்னு சொல்வார்கள். இதுல எந்த ஒரு நிலையிலையும் அடுத்த நிலைக்கு போகாம பல்லாயிரம் வருஷங்கள் வீணாறதுக்கு வாய்ப்பு உள்ளது. எங்கேன்னு கூறுகிறேன். ஆகாசத்துல அபரத்துல போடுவார்கள். அப்படின்னா ஆகாசத்துல போட்டு அது மேகத்தில் இருப்பார்னால் அந்த மேக சதுரி போடலாம், மழை வராமலே கூட போகலாம், அந்த மேக சிதறல்களோடு அவர் போய்கொண்டே இருக்கலாம். அது எத்தனை ஆயிரம் வருஷமான ஆகலாம். மழை துளியை பிடிச்சுட்டு அவர் கீழே வரணுமே, வந்த மழை துளி மேலேந்து கீழே வர்றதுக்குள்ளே ஆவியா கூட போகலாம். ஓஹோன்னு வெயில் அடிச்சிருந்தால் கீழே வந்து தொடணுங்கிற தேவையில்லை. அப்படியே கீழே வந்த பிற்பாடு கடலுக்கு தண்ணீர் அடித்து போகலாம். அது ஒண்ணு நெல்லாத்தான் மாறணுங்கிற அவசியமே இல்லை. அது பூமியோட வீணா கூட போயிருக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லா போகணும். நெல்லா போய் விளைஞ்சு அது ஒரு மனுஷனுடைய வயத்துக்குள்ளதான் நேர போகணுமா? தேவையில்லையே. போரடிக்கிற காலத்தில் வீதியில போரடிப்பார்கள். நெல் கதிர் அறுத்தாச்சு, போரடிக்க போறோம். வண்டி காடி போயிட்டு இருக்கச்சு அதனுடைய சக்கரத்துல ஓட்டிட்டு கூட வீணா போடலாம். அது என்ன ஒரு மனுஷன் சாப்பிடணும்னு தேவை என்ன? எத்தனை நெல்லுக்குள்ள எவ்வளவு எலி சாப்பிட்டு போட போறது. அப்ப எலியினுடைய வயத்துக்குள்ள போகும், அதுல இருந்து பெண்ணெல்லியினுடைய வயத்துக்குள்ள போகும், அதுல இருந்து ஒரு எலியா பிறக்க போறது. அவ்வளவுதான், அந்த பிறவி ஓட வேண்டிதான். இப்படியே நமக்கு அனந்த கோடி ஜென்மங்கள் கழிந்திருக்கின்றன.